வணக்கம். ஓஷோ உலகம். அதாவது என்ட்ரூ கார்னேகி, இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? என்ட்ரூ கார்னேகி அப்படின்றது அமெரிக்காவினுடைய பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதி, கோடீஸ்வரர், மல்டி மில்லியனர் அப்படின்றோம்ல. இந்த அதிபதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றல. அப்போ என்ட்ரூ கார்னேகி என்ன சொல்கிறாரு? பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு கோடீஸ்வரர்கிட்ட வந்து எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட வந்து பல்வேறு கேள்விகளை அவங்க கேட்பாங்கல்ல. அப்படி கேட்கும்போது அவர் வந்து உங்களுடைய லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்க, ஜேர்னலிஸ்ட் அவரை பார்த்து கேட்குறாங்க என்ட்ரூ கார்னேகிட்ட, உங்களுடைய இலக்கு என்ன? நீங்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிங்க, பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி நீங்கள், இத்தனை ஆயிரம் கோடிகளை சம்பாதித்து மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு லட்சியம்ன்றது இன்னும் இருக்குல்ல, இன்னும் உங்களுக்கு ஏஜ்னு ஒன்று இருக்குது, வயசுன்னு ஒன்று இருக்குது, இன்னும் கூட மிக உயரமான சாதனைகள்லாம் நீங்கள் வந்து டெஃபினட்டாக செய்யத்தான் செய்வீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே ஒரு வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை போல, புலியை போன்ற மனிதர் நீங்கள். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இனிமேல் உங்களுக்கு அந்த லட்சியம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த கோடீஸ்வரர்கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார்னா, அதாவது நான் வந்து பல்லாயிரம் கோடியில் சம்பாதிச்சது அப்படி இப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் சம்பாதித்து அப்படி இப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட என்னுடைய லட்சியம் அப்படின்றது என்னென்னா, என் மனைவி செலவழிக்கிறாங்கள்ல, நான் சம்பாதிச்ச பணத்தை செலவழிக்கிறாங்கள்ல, அதையெல்லாம் செலவழித்து எவ்வளவு செலவழித்தாலும் இனிமேல் அவளால் செலவழிக்கவே முடியாது, செலவழிக்கிறதுக்கு இல்லை, இனிமேல் அவன் நினச்சா கூட செலவழிக்க முடியாது. அப்படி என் மனைவிக்கு எப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகுதோ அதுக்கு மேலே நான் சம்பாதிக்கணும். அப்போ இவன் பொண்டாட்டி எப்படி இருப்பா யோசிச்சு பாருங்கள். இந்த ஆள் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடியை வந்து சம்பாதிக்கிறவன், அவன் ஒய்ஃப் அப்போ வந்து இவன் பணத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அவள் ஆசைப்படக்கூடிய இதெல்லாம் வாங்குவான்னு அர்த்தம். வாங்குறதுனா ஆசைப்படுறதுனா வெறும் நகையோ ட்ரெஸ்ஸு அப்படி கிடையாது. அப்படியே கட்டிடங்கள், அரண்மனைகள், மாளிகைகள், கார்கள், எஸ்டேட்டுகள், தேயிலை தோட்டங்கள், காஃபி தோட்டங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் வாங்கி போட வேண்டியதானே. போட்டு 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 சொத்துக்களை சேர்த்து எங்கு பார்த்தாலும் எல்லா ஊர்கள்லேயும் சொத்து தான், எல்லா ஊர்கள்லேயும் மாளிகை தான், எல்லா ஊர்களையும் அரண்மனைகள் தான், எல்லா இடங்கள்லேயும் கார்கள் தான், எல்லா இடங்கள்லேயும் பல்வேறு தேயிலை தோட்டங்களும் காஃபி தோட்டங்களும் எஸ்டேட்டுகள் தான். இதெல்லாம் ஆகி ஒரு ஸ்டேஜில் அவளுக்கே அழுப்பு தட்டி போய் இது எதுக்கு, இது இனிமேல் வேணுமா, போதும் அப்படின்னு மாதிரி. அந்த போதும் என்று மனைவி நினைக்கிறாள்ல, அதை தாண்டி இவர் சம்பாதிக்கணுமா. என் மனைவி இனிமேல் செலவழிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து அதுக்கு மேலே நான் சம்பாதிக்கணும், அதுதான் என்னுடைய இது. ஏன்னா இப்போ அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மனைவி காலி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு திருப்தி அடையலை, அதுக்கு மேலே இன்னும் அதுக்கு மேலே சம்பாதிக்கணுன்றான். அதாவது மனைவிக்கு இனிமேல் தேவையில்லைன்ற அளவுக்கு இனிமேல் பணத்தையே வச்சா கூட அவள் எடுக்க மாட்டான். அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து அதுக்கு மேலே நான் சம்பாதிக்கணும், இதுதான் என்னுடைய லட்சியம்னு சொன்னான் அந்த ஆள். அப்போ பார்த்தா நம்ம யோசித்து பார்த்தா இதில் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சரி, ரைட், ஓகே, இவன் வந்து இத்தனை கோடி சம்பாதிக்கிறதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் மனைவி வந்து இந்த பணத்தெல்லாம் காலி பண்ணி முழுக்க காசை கரியாக்குறது அப்படின்றாங்களே, காசெல்லாம் கரியாக்குறான்னு கூட வைங்க, காசெல்லாம் கரியாக்கி இவங்க வாழ்க்கையில் இந்த ஆளும் சரி இவன் மனைவியும் சரி இவங்க சந்தோஷமாக இருக்காங்களா யோசிச்சு பாருங்கள். எத்தனை பணக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எத்தனை பணக்காரர்கள் உற்சாகத்தில் திளைத்திருக்கிறார்கள், எத்தனை பணக்காரர்கள் ஆனந்த கடலில் எப்போதுமே நீந்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு பார்த்தா ஓஷோ சொல்கிறதா தான் சொல்கிறாரு. இந்த மேட்டரை கோட் பண்ணிவிட்டு ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த பணக்காரர்கள்லாம் தாங்கள் சம்பாதித்த பணத்தால் மட்டுமே சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சி கடலில் மிதக்கலாம், ஆனந்த அனுபவத்தில் திளைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் எல்லாமே சந்தோஷத்தில் இருப்பார்கள், திளைத்திருப்பார்கள். ஆனால் அப்படி இருக்கா? அப்படி இல்லை. அப்போ என்னென்னா, இந்த பணத்தை தாண்டி சந்தோஷத்தை தரக்கூடிய, ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய, தருணத்தை உண்டாக்கக்கூடிய வேறு பல விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றன. பணத்தை தாண்டி பணம் மட்டுமே கிடையாது. அப்போ பணத்தை தாண்டி இன்னும் ஏராளமான விஷயங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன அப்படின்றத அந்த உலகத்துக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்றக்காக தான் ஓஷோ வந்து இந்த பணக்காரருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை வந்து கோட் பண்ணி மேற்கோளாக காட்டி அவர் வந்து அந்த புத்தகத்தில் அந்த விஷயத்தை விளக்கியிருக்காரு. இப்போ ஏன்னா காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து எல்லாருமே பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்களே ஆட்கள், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணுன்றது ரைட்டு.
அடிப்படை தேவைகளுக்காக, வாழ்க்கையை நடத்துவதற்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக, வறுமைன்ற ஒரு சூழலே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, மனசில் என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருட்களை அடைவதற்காக பணத்தை சம்பாதித்து அப்படின்றது அது பரவலாக எல்லாருமே கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். அது நம்ம வாழணும்ல, நம்ம வசிக்கணும்ல, நம்ம சாப்பிடணும்ல, நம்ம நல்ல ஆடைகளை அணியணும்ல, நம்ம படுக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும்ல, அப்படி இப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் ஓகே. இதையெல்லாம் தாண்டி பல்லாயிரம் கோடி சம்பாதித்து பல்லாயிரம் கோடிகளில் மிதந்து அப்படி ஒரே நேரத்தில் ஒரு 10 கார்களை வீட்டில் வைத்துக்கொண்டு 5 மாளிகைகளில் வசித்து 5 மாளிகைகள் எப்படி போய் வசிக்க முடியும்? நீ ஒரே ஒரு வீட்டில் தானே வசிக்க முடியும், ஒரு ரூமில் தானே போய் படுத்து கிடக்க முடியும். பாக்கியெல்லாம் சும்மா கட்டடங்கள் கட்டடங்களாக கிடக்கும், அசட்டு வாங்கி போட்டு வச்சுருப்ப, அதெல்லாம் சும்மா தான் கிடக்கும். கோடிக்கணக்கான ரூபாவுக்கு வாங்கினது அப்படின்னு அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்படின்னா, இந்த பணக்காரருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக தன்னுடைய நூலில் ஓஷோ கூறி, பணம் மட்டுமே மகிழ்ச்சியை தராது, பணம் மட்டுமே சந்தோஷத்தை தராது. ஏன்னா இப்போ இவ்வளோ கோடி சம்பாதிச்சவர் அவர் கூட என்ன இன்னும் சம்பாதிக்கணும் தான் நினைக்கிறார் இருந்தாலும். அப்போ மனைவி எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு, கரைச்சிக்கிட்டே இருக்கா, அப்போ இதுக்கு மேலேயும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனும் செயல்படுவான், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். இனிமேல் பணம் சம்பாதிக்கிறதுக்காக விமானத்தில் பறப்பான், ஒவ்வொரு நாடாக பறந்து அப்படியே ஒரு 60 வயசுக்கு பிறகு இன்னும் சம்பாதிக்கணுமே, இன்னும் சம்பாதிக்கணுமே, இன்னும் சம்பாதிக்கணுமே. மனைவி இப்போ வேண்டான்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்துட்டா, இனிமேல் தான் அப்போ இனிமேல் தான் சம்பாதிக்கிறதுன்ற எண்ணத்துக்கு அவன் வர்றான். இதுவரை சம்பாதிச்சதெல்லாம் மனைவி கரைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, பணத்தை மட்டுமே சம்பாதித்து அது மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதியை தராது, சந்தோஷத்தை தராது. இதையெல்லாம் தாண்டிய அம்சங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கின்றன. அதனால் பணக்காரர்கள் எல்லாருமே, கோடீஸ்வரர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால் இப்போ இந்த இதில் ஓஷோ கோட் பண்ண அந்த அமெரிக்க பணக்காரரை போன்ற மனிதர்கள் தான் உலகமெங்கும் இருக்கிறார்கள் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.